அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார் முத்தையா நம்ம திருவாரூரில் உள்ள எழுத்தாளர், கட்டுரையாளர், பத்திரிகையாளர், ஒரு நாவலாசிரியர். அவரை முதலாக நான் உடம்பல் நாவலுடைய அறிமுக கூட்ட விழாவில் தான் நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி குறவை நாவலில் முகநூலில் அந்த குறவை நாவலை பற்றி நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, பாராட்டியெல்லாம் எழுதியிருந்தாங்க, தெரியும், அவ்வளோதான். அந்த உடம்பல் நாவல் விழாவில் இருந்தாங்கள அவர் ஒரு ஒரு கம்பீரமாக, ஒரு மெஜஸ்டிக்காக, ஒரு எழுத்தாளர்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு அவருடைய உடல்மொழி. அதாவது அவருடைய விழா அவர் அலட்டிக்கவே இல்லை, அவர் இடத்துல உட்காந்துருந்தார். நான் எழுதினேன், எழுத்தாளர் ஒரு எழுதின பிறகு அவங்க இறந்துருவாங்கல்ல, அவர் அடுத்த இதெல்லாம் போய் நோக்கி போவாங்க. அது மாதிரி தான் அவருடைய அந்த நாவலுடைய அனுபவமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பிறந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 68ல் இந்த நிகழ்வு நடக்குது. அவர் பிறந்தது 78ல். நானும் இந்த நிகழ்வை கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல. எப்பயாவது திண்ணையில பேரண்ட்ஸ் பக்கத்துல உள்ளவங்க யாராவது இந்த நிகழ்வை பத்தி பேசுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நிகழ்வினுடைய பாதிப்பாக ஒரு எழுத்தாளரா இந்த மண்ணுக்கு ஒரு சமூக மாற்றத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த நாவலை குறித்து நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. சென்னல், குருதி புனல், ஒரு போராளியின் வரலாறு, அப்புறம் கட்டுரைகளாக நிறைய வந்திருக்கு. அதை மேலும் எப்படி இதை எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு தீ விபத்து, தீ தானா நடக்கிற, அது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. தீயினுடைய கங்கு ஞாபகத்துல யோசிச்சு தன் வர்க்கத்துல உள்ள ஒரு விவசாயி, முதலாளிகள், ஒரு அதிகார வர்க்கத்துல நம் இனங்கள் அழிந்தது அவரால் ஜீரணிக்கவே முடியல. ஒரு எழுத்தாளரா அவரால் யாராலையுமே ஜீரணிக்க முடியாது. அவரால் ஜீரணிக்க முடியாம தான் என்ன பண்ணாரு, இத்தனை நாவல் எழுதியிருந்தோம். இவருடைய கோணங்கள் அப்படிங்கிறது வேற வகையில இருக்கு. அவர் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு அப்படிதான் அதை சொல்லலாம். அதனாலதான் இந்த உதம்பல் நாவலை நான் வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது. 384 பக்கம். என்ன டெய்லி எக்ஸாம் படிக்கிற மாதிரியே படிக்கிறேன் பாரு வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட். ஆனாலும் எனக்கு இந்த நாவலை நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். சுந்தரவளவன்னு கேட்பாரு, ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, எத்தனை பக்கம் படிச்சீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அது மாதிரி தான் இந்த நாவலை படித்தேன். இதில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. அதாவது ஒரு இலக்கியம் அப்படின்னா அந்த இலக்கியத்துக்கான கூறுகள் என்ன, இந்த புத்தகம் இலக்கியமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 25th கிறிஸ்மஸ் டே. ஸோ எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அவர் இயேசு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை பின்பற்ற நினைப்பவர்கள் என்னுடைய சிலுவையை பின்பற்றி வரணும்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய இதுவே அதுதான். அடுத்தது, நெற்றி வியர்வை கீழே சிந்துறதுக்கு முன்னாடி அவங்களுக்குரிய கூலியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். நெற்றி வியர்வை அவங்க உழைச்சிட்டு நெத்தியில வியர்வை வரும்ல, அதை எடுத்து அதை கீழே போடுறதுக்குள்ளாரே அவங்களுடைய கூலியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இதுவும் அந்த நிகழ்வுமே என்ன ஆகுது அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ கீழத்தஞ்சைங்கிற இருக்கிற திருவாரூர், நாகப்பட்டினம் இப்போ பிரிஞ்சிருக்கிற டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. அப்போ தஞ்சை, மேலே தஞ்சை, கீழத்தஞ்சையில் இருக்குது. அப்போ கீழத்தஞ்சையில் இருக்கிற ஒரு டெல்டா மக்களின், விவசாயிகளுடைய வரலாறு அதை இவர் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னா இலக்கிய தரத்தில் எழுதியிருக்கிறார். இதை மேலே கொண்டுட்டு போக வேண்டியது திருவாரூரில் இருக்கக்கூடிய சக எழுத்தாளராக இது எனக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. இப்போ அவர் எழுதின மாதிரி ஒரு அகத்தூண்டுதலால் அதை யோசிச்செல்லாம் என்னால் எழுத முடியாது. ஏன்னா என்னால் ரியலைஸ் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும், அவ்வளோதான், ஜஸ்ட் லைக் தட், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே இடத்துல அந்த களத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய போராட்டம், அவங்களுடைய ரத்தம், அவங்களுடைய வியர்வையை அவங்கள்லேருந்து ஒருத்தவங்க எழுதினாதான் இது முடியும். அந்த மாதிரி தான் இந்த நாவல் வந்திருக்கு. இதனுடைய இலக்கிய தரம் என்ன, இலக்கியத்துக்கான கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கதாபாத்திரத்தினுடைய மைய கதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கதாபாத்திரத்தினுடைய உணர்வுகள் அப்படியே வளர்ச்சி அடைந்து போயிட்டே இருக்கும், அப்படியே சீக்வன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த கதாபாத்திரத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய வர்ணனைகள், அப்புறம் அந்த நாவலில் சொல்லப்படக்கூடிய தத்துவங்கள், விசாரணைகள், வர்ணனைகள், அப்படியே மலைகளையும் பருவங்களையும்
இயற்கையை வந்து அப்படி வர்ணிச்சிருக்கிறாரு. ஒரு கவிதை நடையில அப்படி மொழி வந்து எளிய நடையிலையும் இருக்கு, கவிதை நடையிலையும் அவர் கொண்டுட்டு போயிருக்கிறாரு. அப்படியே இயல்பா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனைக்கு தீர்வெல்லாம் அவர் சொல்ல வேண்டும், வாசகர்களுடைய புரிதலுக்கு விட்டு விடுறாரு. இது நடந்துச்சு இந்த டைம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வரலாறுகளை சொல்லணும். இலக்கியத்துக்கான கூறுகள்ல வரலாறு, அப்புறம் டைரக்டா நேர்மறையான நேராக அந்த அர்த்தங்களை சொல்லாம நம்ம வாசகர்கள் வந்து யோசிச்சுக்கணும். மறைமுக அர்த்தங்களை சொல்றது இதெல்லாம் வந்து இலக்கியத்துக்கான கூறுகள். அது எல்லாமே இந்த நாவல்ல இருக்கு. நீண்ட டீடைல்டா நீண்ட விளக்கமான ஒரு விரிவான விளக்கத்தை இந்த நாவல்ல அவர் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் வந்து வட்டார வழக்கை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. சூழல், அங்க இருக்கக்கூடிய மனநிலை, மனிதர்களுடைய மனநிலை, அதிகார வர்க்கம், விவசாயிகளுடைய அடிமை வர்க்கம்னு சொல்லப்படுகிற இந்த இரண்டு பேருடைய மனநிலைகளும், இரண்டு பேருடைய குடும்ப அமைப்புகளும், இரண்டு பேர்களுடைய எல்லா மனிதர்களுடைய எல்லா உணர்வுகளையும் அவர் வந்து அவ்வளோ அழகா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இது வந்து இலக்கிய தகுதி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது இப்போ நான் நிறைய கேரக்டர்ஸ், இப்போ ஒவ்வொரு சாப்டர்ல ஒரு அதிகாரம் வந்து 4 தான் பிரிச்சிருக்கிறாரு. 4த்துல ஒன்றுத்துலேயும் 28 அதிகாரம், 17 அதிகாரம்னு ஒரு 2 பக்கத்துக்கு இருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு அந்த 44 பேரோட பற்றின குடும்பத்தினுடைய டீட்டெயிலான்னு கூட யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு 2-3 கேரக்டர், அப்பா அம்மா, அவங்க குழந்தைங்க, அவங்களுடைய இது போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாரு. மாடு இறக்குறது, மாடு இறந்தா அது அவங்க வீட்டில் என்ன சூழ்நிலை, பண்ணையார் எப்படி பிஹேவ் பண்ணுவார், அப்புறம் வேலை செஞ்சுட்டு வந்து கூலி கேட்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, ஒவ்வொன்றத்தையும் எல்லா விஷயத்தையுமே, அவர் தொடாத விஷயங்களே கிடையாது, எல்லாத்தையுமே கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறார். இப்போ வரைக்கும் கம்பராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், காப்பியங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ வர எழுத்தாளர்கள் கூட அதை எடுத்து கதாபாத்திரங்களை மாற்றி எழுதுறாங்க. அதே போல தான் இவர் எதையுமே வந்து விசாரணைக்கு விட்டுறார். இதெல்லாம் நடந்திருக்கு, தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் இனிமே வர தலைமுறைகள் தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி தான் அவர் எழுதியிருக்கிறாரு. அவரே சொல்லியிருக்கிறார், ஒன்று வந்து அதிகாரம், நம்ம அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா, நிலம் இருக்கிறவங்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்கு. இப்போ அந்த நிலத்துல வேலை பார்க்குறவங்க நாங்கள், ஆனால் அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு, அவங்கள்ட்ட இருக்கு. அது வந்து என்னை தூங்க விடாம செய்தது, என்னுடைய இளமை காலத்துல நான் காதலிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டிய காலத்துல என்னை மன உளைச்சல் ஏற்படுத்தியது இந்த நிகழ்வுன்னு அப்படி சொல்லியிருக்கிறார் இந்த நாவல் எழுதுறதுக்கு. அதாவது காதல் நினைவுகளில் குளிர்ந்து கழிக்க வேண்டிய எனது இளமை கால பௌர்ணமி இரவுகள் கருகிய சடலங்களின் நிணநீர் வாடையால் துயரில் வெளியே போயிருக்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 20-22 வயசுல எல்லாம் இதெல்லாம் யோசிப்பாங்களா யாராவது? இதெல்லாம் யோசிச்சு எழுத்தாளர்கள்னா சாதாரணமா கவிதை எழுதுவாங்க, ஒரு காதலை பத்தி எழுதியிருப்பாங்க, அப்படித்தான் எழுதியிருப்பாங்க, ஜனரஞ்சகமா எழுதியிருப்பாங்க. இவர் இப்படி ஒரு எடை கூடிய ஒரு பாரமா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை எடுத்து, இந்த சப்ஜெக்டை எடுத்தா இதற்கு பின்னாடி பிரச்சனை கூட வரலாம், ஆனாலும் அவர் எவ்வளவு தைரியமா துணிச்சலா எழுதியிருக்கிறத தான் அவர் வந்து நம்ம பாராட்டணும். அவருக்கு இன்னைக்கு பர்த்டே, அதை கூட அவர் யோசிச்சிருப்பாரு. நான் அதை ஃபர்ஸ்ட் அதை சொல்லணும்னு நினைச்சேன். அவருடைய இன்னைக்கு பிறந்த நாள் நினைக்கிறேன். இதன் மூலமாகவே அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சிவகுமார் முத்தையா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் இந்த தினத்தினால அவர் பிறந்த நாள் கூட கொண்டாடாம கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன், என்னோட கெஸ்ஸிங். அடுத்ததாக அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அதாவது அரிசி பருப்பு எல்லாமே விளைவிக்கிறதெல்லாம் விவசாயிகள், ஆனா அவங்களுக்கு அந்த 3 வேளை உணவு கூட அது என்னவா இல்லை, கிடைக்கல, திருப்தியா கிடைக்கல, பசியோட தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். மனிதர்கள், அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதர்கள்லாம் நல்லவங்க தான், ஆனா ஜாதி மதம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து மனிதர்கள் வந்து விலங்குகள் மாதிரி தன்னுடைய சொந்த விலங்குகளை அதே இனத்துல வந்து விலங்குகள் வந்து அழித்து கொண்டு சாப்பிடாது. அது போலதான் மனிதர்கள். ஆனா மனிதர்கள் எவருமே தீய எண்ணங்கள் கொண்டு பிறரை அழித்தொழிக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஆனால் மதமாகவும் ஜாதியாகவும் கோட்பாடாகவும் வேதாகமாகவும் ஏதோ ஒரு கண்ணியின் அடிப்படையில், கண்ணின்னா அந்த ட்ராப், அதுல வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, அடிப்படையில் மனித மனங்களில் வஞ்சம் ஊட்டப்படுகிறது. இதுதான் ரீசன். சாதாரணமா மனிதர்கள் வந்து என்னது,
நார்மல் தான். ஆனால் இந்த மாதிரி இனம் மதம் ஜாதி அப்படிங்கும்போது தான் அவங்கள மனதில் வந்து விஷம் புகுத்தப்படுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். கீழ்வெண்மணி கூலி போராட்டங்கள் தொடர்பாக போராட்டங்களில் உயிரிழந்த தோழர்கள், எரித்து கொள்ளப்பட்ட அப்பாவி மக்கள் ஆகியோருக்கு நியாயம் செய்வதாக நான் நினைத்து இதை எழுதுகிறேன். அவ்வளோதான். அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், ஒரு எழுத்தாளராக கட்டுரை கவிதை எது வேணாலும் எழுதுறேன். இது ஒரு நாவலை நான் அவங்களுக்காக கொண்டுட்டு வந்துடுறேன். அவங்களுக்கான ஒரு நியாயம், அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்காக ஒரு நியாயம் செய்வதாக அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய எல்லாமே நூக்கன்கானது அவருடைய அவ்வளவு நல்லாவே இருக்கு. இந்த நாவல் எல்லாருமே வந்து வாங்கி படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது 4 சாப்டர் சொன்னேன்ன, அந்த 4 சாப்டருக்கும் குட்டி குட்டி ஒரு 2 வரியில அழகாக கவிதையில சொல்லியிருக்கிறாரு. அந்த கவிதைகள் வந்து அந்த சாப்டரை வந்து கொண்டுட்டு வந்து அது மாதிரி தான். அதாவது நம்ம லீனியராக நேர்கோடாக அவர் கொண்டுட்டு போகணும். முன்னாடி நடந்தது பின்னாடி, பின்னாடி நடந்தது முன்னாடி அப்படின்னு. முதல் பாகத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வண்டல் நிலத்து சிவந்த வயல்களின் மீது பூக்கும் நீலப்பறவைகளின் பாடல்கள். இதில் தான் அவர் வந்து நான் நினைக்கிறேன் 44 ஃபேமிலிஸ் பற்றி ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் படிச்சுட்டேன். அவருடைய கெஸ்ஸிங்கில் நான் சொல்கிறது. ரெண்டாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொண்டல் காற்றின் திரள் மேகங்களில் பற்றி எரிந்த மூங்கில் காற்று. உங்களுக்கே புரியும். இதில் தான் அவர் வந்து என்னது அந்த நடந்த சம்பவத்தை அவர் சொல்கிறார். அடுத்தது தலைப்பு வந்து என்னது அப்படின்னா உதம்பல். உதம்பல்னா என்னது? வயல்வெளியில் உள்ள ஈரப்பட்ட மண்ணில் சகதியெல்லாம் இருக்குங்க, அதுதான் அந்த உதம்பல். அதோட அர்த்தம் இந்த 3வது தலைப்பில் தான் அவர் சொல்லியிருக்கிறார். உதம்பலின் நீராடும் கொக்குகளின் மீது விட்டில் பூச்சிகளின் 4 கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 4வது தலைப்பு தீயின் கொடும் நாவுகளில் இருந்து மீண்டு நெல் வயல்களில் முதிரத் தொடங்கிய பால் கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்பெட்டுவில்ல மாவோயிசத்தின் விளைநிலத்தில் 3 பத்தாண்டுகள்னு சொல்லியிருக்கிறார். இதில் என்னென்னா அந்த 44 பேர் ஃபேமிலியை பற்றி சொல்லியிருக்கிறாரு. பண்ணையாறுகள், அந்த பண்ணையாருக்கு உள்ள அந்த குடும்பங்கள், அவங்களுடைய உறவுகள், அதாவது மீறிய உறவுகளையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக அந்த பண்ணையாருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கான உறவு, அவங்க எப்படி வேலை வாங்குறாங்க, வேலை வாங்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, வேலை முடிஞ்ச பிறகு எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த இன்சிடென்ட் அப்படியே அழகாக சொல்லியிருக்காரு. காலையில் அந்த பேரை மட்டும் மாற்றிருக்கிறாரு. அவரின்னு போட்டிருக்காரு. கீழ்வெண்ணிங்கிற இதை போடாமல் அவரிங்கிற ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கிராமத்தினுடைய வயல்வெளிகளுடைய அழகெல்லாம் அழகாகவே அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். அடுத்தது அந்த விசாரணை, அதாவது படுகொலை நடந்துருது. நடந்த பிறகு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ பண்ணையார்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, என்னென்ன செஞ்சு அந்த 22 பேர், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட 22 பேர் வெளியில் வந்துடுறாங்க. 1990 வந்து அவங்க வெளியில் வந்துடுறாங்க. அவங்க அந்த தப்பை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளார நடந்த கடிதங்கள், 2 கடிதங்கள் அதில் இருக்குது. அந்த கடிதங்கள்லாம் கட்டுரையாக புத்தகத்தில் ஏதாவது பத்திரிகையில் வந்ததாக தான் இருக்கும். அவர் பர்மிஷனோட தான் இதில் போட்டிருப்பாரு. அப்போ பண்ணையார் அப்படி இருக்கிறாங்க. பண்ணையாரோட ஒரு பொண்ணு சென்னையில் போய் படிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு எழுதுறாங்க, இப்போ வந்து பாட்டி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, இப்போ வீடு அமைதியாக இருக்கும். அப்போ அந்த பாட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் ரத்த ஓட்டமாக இருக்கும்போது குடசல் குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, பிரச்சனையை அப்படியே பெருசு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. என்ன வேலை எப்படி நடக்குது, வேலையாட்கள் எல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. இப்போ வீடு அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அப்பா நீங்கள் செஞ்சது சரியில்லை, அம்மாவோடைய அதிகாரம் நல்லா இல்லை. அப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் அவங்க எழுதிட்டு சொல்கிறாங்க. நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன், ரிக்ஷா ஓட்டுறவங்கள கூட மரியாதையாக சொல்கிறாங்க, வாங்க போங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து சமமாக எல்லாரையும் நடத்துகிறாங்க. அங்கே வந்து ஜாதி மதத்தை பார்க்குறது கிடையாது. காலேஜு ஸ்கூலு எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, எனக்கு மாப்பிள்ளை வந்து நான் அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் இங்கே வந்துடுவேன். இங்கே வந்து அந்த நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், இந்த ஜாதி மத இனம் இந்த கலவரங்கள்லாம் இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அங்கே எழுதுகிற மாதிரி இருக்கு. அப்போ பண்ணையார்கள்லேயும் ஒரு சிலர் நல்லவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே விவசாயத்தில் இருக்கக்கூடியவங்களையும் ஒரு சிலர் வந்து செய்யக்கூடாததெல்லாம் செய்கிறாங்கங்கிற மாதிரி 2 பக்கமுமே அவர் வந்து என்னென்னா எந்த ஒரு பக்கமும் சாயாமல் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்கிறாரு.
அடுத்ததா அப்ப அவர் சொல்றாரு, ஒரு பண்ணையார் நல்லவர் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்றாரு, கடவுளுக்கு அஞ்சி வேலை பாருங்கடா, நான் கொடுக்குற கூலி உங்களுக்கு ஒட்டணும் பார்த்துக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வரும்போது மட்டும் வேலை செய்யற மாதிரி நடந்துப்பாங்க. மற்ற நேரம் வந்து பேசிக்கிட்டு வேலை பார்க்காம குனிஞ்ச மாதிரி இருந்திருப்பாங்க. அப்ப அவர் ரெண்டு பக்கமுமே அவர் வந்து சொல்றாரு. அடுத்தது வந்து தத்துவங்கள். அடுத்தது என்னன்னா, அந்த வீட்டில் நடக்கக்கூடிய மீன் குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், ரசம் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அவர் வந்து அழகா சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது கடைசியா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புதிய பயணத்தை இனி புத்தகங்களில் இருந்து தொடங்கினார், காலத்தின் பெருவழியை தாண்ட முடியும் என்பதை நம்ப தொடங்கினார்கள். அதுவே அவர்களை மீண்டும் நிலத்தை நோக்கியும் ஆதிக்குடிகளின் தடங்களை தேடி அறியும் சூட்சுமத்தையும் நோக்கி முன்னகர்க்கும் பெரும் வெடிப்பு. இதுதான் கதை, இப்படிதான் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நாவலை படிச்சுட்டாலும் ஒரு சினிமாவை பார்த்துட்டாலும் நம்ம கதையை சொல்லிட முடியும். ஆனா இவருடைய இந்த நாவலை பார்த்து நம்ம மேலோட்டமா சொல்லலாம் வெண்மணி சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 384 உள்ள பக்கத்தையும் யாராலையுமே சொல்ல முடியாது. இதை தனிப்பட்ட முறையில வாசகர்கள் வந்து படிச்சு அதை வந்து உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த புத்தகத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதையாகவும் எழுத்தாளருக்கு செய்யக்கூடிய மதிப்பாகவும் இருக்கும் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.